அன்பானவர்களே, என் எலும்புகளில் எரியேற்றும் எழுப்புதல் என்ற தலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேதத்திலே நாம் இவ்வாறாக நாம் கேட்டிருக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்று நான் உங்களுக்கு ஒரு புதிய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். கிரியை இல்லாத ஜெபமும் செத்தது. ஆம், எப்படி விசுவாசம் கிரியைகளிலே காண்பிக்கப்பட வேண்டுமோ அதே போல நம்முடைய ஜெபமும் கிரியைகளில் காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெபிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை நான் கேள்விப்படுகிறேன். அன்பானவர்களே, ஜெபத்தோடு நாம் நின்று விடாதபடி அந்த ஜெபத்தை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நல்ல சமாரியனை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆம், ஒருவன் குற்றுயிராய் கிடக்கும் பொழுது அநேகர் அவனை பார்த்து செல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சமாரியன் மட்டுமே வந்து அவனுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவனுக்குரிய உதவிகளை செய்து அவனுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து நல்ல சமாரியனாய் விளங்கினான் என்று சொல்லி எதிர்த்து நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் அநேகருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த வியாதிப்பட்டவர்களை விசாரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த நபர்களை போய் சந்திக்கிறீர்கள்? உங்களுடைய அன்பை அவர்களுக்கு எப்படி நீங்கள் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வியாதியஸ்தர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு தேவையோடு கஷ்டத்தோடு நிறைய பிரச்சனைகளோடு சமாதானமற்ற நிலையில அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இருந்து விடாதபடி உங்கள் ஜெபத்தை கிரியைகளிலே காண்பியுங்கள். அப்படி காண்பிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.